எல்லாருக்கும் வெல்கம். இன்னைக்கு நம்மளோட தேர்ட் கேப்டன் வந்திருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்மளோட கிரேட் 1 பிரைமரி நிஞ்சா எக்ஸாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்க நீங்கள் மக்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள் முன்னாடி இது கேம் நடக்க போகுது. அதை பார்க்குறதுக்கு நம்மளோட தேர்ட் கேப்டனும் வந்திருக்காரு. இவர் தான் யார் பாஸ் யார் ஃபெயிலுங்கிறத சொல்லுவார். வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் டொக்கே வர்சஸ் நம்மளோட ஓடாசுகே தான் கேம் ஆரம்பமாகுது. ஹியூமன் டு லைன் ஜுட்சு இன்னைக்கு கதையை முடிக்கிறேன்டா. பாரா நான் போடுற ஜுட்சுவ வாங்கிக்கோ. வேற சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கேமோட வினர் கட்டோகே. ரெண்டாவதா டேய் மச்சான், நம்ம 2 பேரும் எதுக்குடா சண்டை பிடிக்கிறோம்? அவனுங்க நம்மளை சண்டை எழுத்து விட்றானுங்கடா. ஜஸ்டிட்டோ நம்ம சண்டை பிடிக்காமல் இப்படி ஏடினா கேம் நின்றோம், சரியா? அப்போ நம்ம நிஞ்சா எக்ஸாம் எதுவும் பண்ண தரோம், நிம்மதியாக இருக்கலாம். டேய், நம்ம நிஞ்சா எக்ஸாம் பாஸ் அவுட் பண்ணணும்டா. இப்போ நிஞ்சா எக்ஸாம்ல ஃப்ரெண்ட்னு பார்த்துட்டு இருக்க டைம் முடிஞ்சிச்சு. இப்போ கேம் ஸ்டார்ட். ஈவென்ட் நான் தான் போடுவேன். டைகரால் எவ்வளோ வெளியே பிடிக்க முடியும்? பிடிப்பேன் முடிஞ்சா பிடிச்சு காட்டுறா ஜஸ்டிட்டோ. ஹேவ் அமர்தான் சண்டை பிடிக்க முடியும், இல்லைனா கஷ்டம். பாடத்துல இருந்து ஃபயர் வர வைக்கிறேன்டா. ஃபயர் ஜுட்சு ஜுட்சுக்கே செத்துட்ட. நெக்ஸ்ட் கேம் ஜஸ்டிட்டோ vs கட்டோகே. அவனே செத்தடா நீ. இந்த ஜுட்சுக்கெல்லாம் செத்துருவோமா? நாங்க இதுக்கெல்லாம் ராஜாடா. இப்போ என்னோட டைம்டா. கேமோட வினர் கட்டோகே. நம்மளோட தேர்ட் கேப்டன் யார் யார் வில்லன்கிறத சொல்ல போறாரு. இந்த கேமோட ஃபர்ஸ்ட் வின்னர் கட்டோகே. வின்னர் ஜஸ்டிட்டோ. எல்லாரும் அடுத்த வாரம் இந்த சென்சை கூட மோதியாகணும். ஓகே, சென்சை நீ மோதி போ, சரியா? டேய், இப்போ நீ அடுத்த கிழமைக்கு என்னடா பண்ண போற? எதுவுமே பண்ண முடியாதுடா. நானும் தான் யோசிக்கிறேன் என்ன பண்றதுங்கிறத. அதிலலாம் என்னப்பா யோசிக்கிறதுக்கு? இது கூட வாடா உன்னால் யோசிக்க முடியாது, அவ்வளோ மூளை இல்லையா உனக்கு? நான் ஈஸியாக ஜெயிக்க தான் போகிறேன், அதை மட்டும் பாரு. ஜெயிக்க போகிறல, ஈஸியாக கேம் முடிக்கும். இப்படி தானே போன நிஞ்சா எக்ஸாம்னே சொன்னேன், சொல்லிட்டு ஜெயிச்சா போனேன். போடா, என்னடா சொல்லது ஒன்று? எனக்கு ஒன்றுமே சொல்ல புரியல, நீங்களே தான் பார்க்கணும். டேய் ஆமாம், டேய் உசூட், ஜெயிக்க உங்களுக்கு நல்ல வழி ஒன்று இருக்கு. என்ன வழி தெரியுமா? அந்த வழி தேவை. வழி செய்கிறதுக்கு உன்னோட உதவி கண்டிப்பாக தேவை. அந்த உன்னோட உதவி இல்லாமல் அந்த வழியை பண்ண முடியாது. உன்னோட உதவி கண்டிப்பாக தேவை. உதவி பண்ணுவியா உசூட்? வழி நீ சொல்லு.
ஜஷீட்டோ என்னால் பண்ண முடியும். ஏன்னா இந்த உசுட்டால் பண்ண முடியாததையும் என்னால் பண்ண முடியும், அவனால் பண்ண முடிச்சதையும் பண்ண முடியும். நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் என்னோடய தம்பியை வச்சாவது அதை பார்த்துப்பேன். ஒழுங்காக சொல்லு ப்ளீஸ், அது என்ன வழிங்கிறத சொல்லிடு ஜஷீட்டோ. என்ன தெரியுமா, உசுட்டால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், உன்னால் அது பண்ண முடியாது. ஏன்னா இரு நான் சொல்கிறேன். உசுட் ஒன்றும் பண்ண வேணாம். நீ நான் கேட்குறதுக்கு ஒரு பதிலை மட்டும் சொல்லிட்டேன்னா போதும். உனக்கு ஒரு நானா இருக்கான்ல, அவன் கிட்ட ஏதாவது ஜுட்ஸு கேட்கலாமா? நல்ல வழியாக இருக்கே, இது ரொம்ப நல்ல ஐடியா. டே யூசட், நான் எல்லா வழியும் எனக்கு பண்ண முடியும்னு சொல்கிறதுக்கு மன்னிச்சிக்க. டே 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 உன்னால் மட்டும் தாண்டா பண்ண முடியும், ப்ளீஸ்டா. அது எப்படிங்கிறத சொல்லிடுறா. நானாவோ எங்கே இருப்பார், இப்போ எப்படி மீட் பண்ணுறாங்கிறத விஷயத்த சொல்லிடுறா ப்ளீஸ். டேய், உனக்கு பாஸ் பண்ணுறது நீ படித்து வந்தால் கூட பாஸ் பண்ணிடலாம்டா. அந்த நாய்க்கிட்ட போய் பாஸ் பண்ணணும்னு கேட்குறியே, உனக்கே வெக்கமா இல்லையாடா? ஹே, அவன்கிட்ட அவன்கிட்ட போய் படித்த நினைவு இருக்கிறது கூட ஞாபகம் நான் போயிடும். படிக்காம நீயே படித்து வழியில் பாரு. நானே படிக்க மாட்டேன் அவன்கிட்ட. ஆமாம், அதை இவ்வளோ பெரிய ரீசார்ஜெல்லாம் பாஸ் பண்ண சொல்கிறேன். டேய் பாஸ் பார்த்துட்டு அவர் எங்கே இருப்பாடு மட்டும் சொல்கிறா. நீ சொல்ல மாட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு. நானே ஏதாவது ஜூஸுவை கண்டுபிடிச்சி தான் அவரை தேடி ஒன்று கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் இதையாவது சொல்லு. நான் கேட்குறதுக்கு இந்த பதிலையாவது சொல்லு. அதான் சொல்லலைன்னா இனி என் கூட ஃப்ரெண்டாக இருக்கானா. கிளம்பு இங்கேருந்து. நீ கிளம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், நானே கிளம்புறேன். இனி கண்ணு முன்னாடி முடிச்சிடாத. அப்படி போகக்கூடாதுன்னா நீ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உன்னோட நானாவோட பேர் என்ன, அதை மட்டும் சொல்லி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறது? உனக்கே ஃபெயில் ஆகணும்னு நீ ஏன் நினைக்கிற? அது மட்டும் உனக்கு அதுதான் இருக்குது, நீ அப்போ ஃபெயில் தான் ஆகியானும். சரி சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த புறம்போக்கோட பேர் மீனாட்சி. நீ பேரை சொன்னதுக்கு தேங்க்ஸ், ஆனால் நீ எடுத்து சொல்லலை. நான் என்னோட ஜுட்ஸு மட்டும் பார்த்தாது, என்னோடய தம்பியோட ஜுட்ஸு என்னோட ஜுட்ஸு ரெண்டே சேர்த்து பண்ணுவார். இப்போ பாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டாம். அது பாஸ் பண்ணுறேன்னா நான் என்னோடய கதை முடிஞ்சிடும். அதனால நான் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் போயிட்டு வரேன் ஜெசிட்டோ. ஹுசூர் நல்ல பாடமாக்கு. டேய் உடசுக்கே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். உன்னோட தம்பி யாரு? உன்னோட தம்பி நான் கட்டதே இல்லை, பேர் என்ன? அவன் பேர் மாபீஸோக்கே. அவனை நானா இன்னொரு நாளைக்கு கூட்டி வந்து உங்ககிட்ட காட்டுறேன். பாய். அவன் போயிட்டான், அவன் அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சி பண்ணுவான், நீ அப்படி பண்ண. அதில் என்னடா இருக்குது? அவன் போகிறது இருக்க குழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு அதை விட பெரிய குழியில் போய் விழுதுறான். நீ நிறுத்து ஹுசூர். இப்போ நீ என்ன பண்ண போகிறங்கிறத மட்டும் சொல்லி. இப்போ யார்கிட்ட ப்ராக்டிஸ் இருக்க போ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல எக்ஸாம் நிஞ்சா எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ண ஒருத்தங்கிட்ட தான் பழக போகிறேன். சரி யாருடா? அவன் பேர் ஜஷீட்டோ. இது நானா? டேய் 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 விட்டுடா ப்ளீஸ்டா. நான் எதுவுமே படிச்சு கொடுக்கல, நீ பாஸ் ஆகாமல் ப்ளீஸ்டா அடிச்சு கொடுத்துட்றா, படிச்சு கொடுத்துட்றா. சரி படிச்சு கொடுக்குறேன். ஆமாம் உன்னோட நானா எக்ஸாம் பாஸ் ஆகிட்டியா? இதெல்லாம் தெரியாதுடா, நான் கேட்டதே இல்லை. ஏன்னா அவன் லோக்கல் பீஸ்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும்.